பாம்பன் பகுதியில் சூறைக்காற்றின் வேகம் குறைந்ததால் பாம்பன் வழியாக ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. பாம்பன் பகுதியில் சூறைக்காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பாம்பன் வழியாக ரயில்கள் இயக்கம் நிறுத்தப்பட்டது. தற்போது காற்றின் வேகம் குறைந்திருக்கிறதை அடுத்து ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாம்பன் பாலம் வழியாக அனைத்து ரயில்களும் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. பாம்பன் வழியாக ராமேஸ்வரம் செல்லும் ரயில்கள் சூறைக்காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் இயக்கப்படாமல் இருந்தது. தற்போது சூறைக்காற்றின் வேகம் குறைந்திருப்பதால் பாம்பன் பாலம் வழியாக ராமேஸ்வரத்திற்கு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாம்பன் பகுதியில் சூறைக்காற்றின் வேகம் குறைந்ததை அடுத்து பாம்பன் பாலம் வழியாக ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு. தற்போது சூறைக்காற்றின் வேகம் குறைந்திருப்பதை அடுத்து பாம்பன் பாலம் வழியாக ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக வினோத். பாம்பன் ரயில் பாலம் பகுதியில் காற்றின் வேகம் சற்று குறைந்ததால் அனைத்து ரயில்களும் ராமேஸ்வரத்திலிருந்து இயங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. டிட்வா புயல் காரணமாக பாம்பன் ரயில் பாலம் பகுதியில் நேற்று 65 கிலோமீட்டருக்கு மேல் பாலத்தை பலத்த சூறாவளி காற்று வீசியதால் பாம்பன் ரயில் பாலம் வழியாக நேற்று முதல் ரயில்கள் இயக்கப்படாமல் ராமநாதபுரம் ரயில் நிலையத்திலும் மண்டபம் ரயில் நிலையத்திலும் சென்னையிலிருந்து வந்த ரயில்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று மதியம் பாம்பன் ரயில் பாலத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்த சோதனை ஓட்டத்தை தொடர்ந்து பாம்பன் ரயில் பாலம் பகுதியில் காற்றின் வேகம் குறைந்ததாக தெரிய வந்துள்ளது. மணிக்கு 42.5 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே காற்று வீசுவதால் அனைத்து ரயில்களும் ராமேஸ்வரத்திலிருந்து இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி சென்னை ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், சேது எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் உட்பட ராமேஸ்வரத்திலிருந்து இயங்கும் அனைத்து ரயில்களும் வழக்கம் போல இன்று ராமேஸ்வரத்திலிருந்து இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வினோத்.